அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களின் கதீஜா குரூப்பின் அட்மின் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா மறுமை நாள். மறுமை நாளுங்கிறது ரொம்ப அழகான நாள். ஆனால் அதை கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். இப்போது நம்ம பிரின்சிபல் ரூமுக்கு போகிறோம், நம்மளுக்கு எப்படி பயம் இருக்கும் அந்த மாதிரி அங்கேயும் ரொம்ப பயம் இருக்கும். அது நம்ம பயப்படக்கூடாததுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நன்மை செய்யணும். நம்ம நன்மை செஞ்சு அந்த சொர்க்கத்துக்கு போகலாம். சரி, ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனவொடனே என்ன கொஸ்டின் கேட்பானா, அல்லாஹ் இல்லை மலக்குமார்கள்னு நினைக்கிறேன். மன் ரப்புக்க, உன் ரப் யார்? அல்லாஹ். மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவீங்க. மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்டின் கேட்போம். அப்புறம் அல்லாஹ் கிட்டே போனப்பறம் அல்லாஹ் எக்கச்சக்க டவுட் கேட்பான் நம்மள்கிட்ட. நம்ம அப்படி டவுட்லாம் இல்லாமல் இருக்கணும்னா உலகத்தில் நம்ம நல்ல அமல்கள் செய்யணும். நல்ல அமல்கள் செய்து உலகத்தில் நல்ல மார்க்க கல்வியெல்லாம் படிச்சுட்டு அந்த ஃபாலோ பண்ணணும். அந்த மார்க்க கல்வியை மட்டும் படிச்சுட்டு ஃபாலோ பண்ணணும். அப்படி தான் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் நல்லா உச்சி நேரத்துலேயே உச்சி நடுவில் தீயில எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ, இதில் எல்லோரும் பார்த்துட்டு யார் இவரை பார்த்து தானே நாங்கள் இஸ்லாம்லாம் கற்றுக்கிட்டோம், நாங்கள் இவரை பார்த்து தானே நல்லா பேசி இப்படி நன்மைகள் செஞ்சு இப்போ இந்த இடத்துல இருக்கிறோன்னு சொல்லும் போது சொன்னாங்களாம், இதை அவர் ஃபாலோ பண்ணலை. இதில் வேணால் அவங்க வேலை செஞ்சாங்க, ஆனால் இதை அவங்க ஃபாலோவே பண்ணலை. அதனால் அவங்களுக்கு இது என்னது புரியலையே அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், இப்போ அவர் சும்மா தான் சொன்னார். இப்போ நான் சொல்கிறோம்ல, இப்போ நான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒழுங்காகவே நான் சொன்னது நான் செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை அவர் செய்யலை. எல்லாத்துக்கும் சும்மா மார்க்க கல்வின்ட்டு உலகத்துக்கே சொல்லிவிட்டு தான் செய்யாமல் இருக்கிறார். அதுதான் ஆகாத விஷயம். அந்த மாதிரி பண்ணனால இவர் இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அவர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நாம் இந்த மாதிரி பேசுகிறோம், அது இருக்கட்டும். நம்ம பேசிட்டு நம்ம அதை பொறுத்து செய்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில் இருக்குது. செய்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில் இருக்குது. இனிமேல் நம்ம நன்மைகளை எப்பவும் செய்யணும். மறுமை நாளுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர்னால் இப்போ நம்ம இருக்கிறது நிஜ வேர்ல்டு இல்லை, நம்ம இருக்கிறது ஒரு பரீட்சை மாதிரி தான். மறுமை நாளுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். பரீட்சை நல்ல பரீட்சை முடிய போகுது. அதனால் நம்ம பரீட்சை முடிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் போகலாம். சும்மா தான் அதுக்கு நிஜ வாழ்க்கை இருக்கிற நாள்னா அது என்ன வாழ்னா மறுமை நாள் தான் நிஜ வாழ்க்கை உள்ளது. இது சும்மா நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு அல்லாஹ் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறான். இனிமேல் நம்ம எல்லோரும் நல்லா அமல்கள் செய்வோம், எக்ஸாமை நல்லா அழகாக எழுதுவோம். அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல மார்க்கை போடுவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.